Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு என்ன vlog அப்படின்னா, நான் பெருநாளைக்கு முந்தினண்டு என்னென்னலாம் செஞ்சேன், என்னென்ன ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சேன் அப்படின்றது தான் இன்றைக்கு vlog. போன கிழமை போட்டிக்க வேண்டியது வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்ததால் எனக்கு போட கிடைக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டக்கிற பெல் அடையாளத்தை அழுத்தி அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. முதலாவது என்ன செஞ்சேன் அப்படின்டா, கொஞ்சம் அச்சாறு செஞ்சு வைப்போம் அப்படின்ட்டு பச்சை கொச்சிக்காய் கறி கொச்சிக்காவெல்லாம் தோட்டத்தில் நல்லா காய்ச்சி இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் தான் பறிச்சுட்டிக்கிறேன். இந்த அச்சாரோட பேர் வந்துட்டு மலை அச்சாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் ஏண்ட ஸ்டைலுக்கு மாற்றி நான் இப்படி தான் செய்வேன். இந்த ரெசிபி வந்துட்டு உண்மையிலே நல்லாய்க்கும். ஏழும்டா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். நோம்புன்றதால தோட்டத்தை வந்துட்டு எனக்கு பெருசாக கவனிக்க கிடக்கல. அதை சுற்றி நிறைய புல்லெல்லாம் வளர்ந்துருந்துச்சு. இப்போ வந்து நோம்பு முடிஞ்சதோட எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அச்சாறு போடுறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் உரிச்சிட்டிக்கிறேன். சின்ன வெங்காயம் எடுக்கக்கல எப்போவுமே நல்லா சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். எனக்கு வந்து நல்லாவே சின்ன வெங்காயம் கிடைக்கல. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. இப்போ இந்த அச்சாறு செய்கிறதுக்கு கொஞ்சம் வெள்ளைப்பூடு, இஞ்சி துண்டோண்டு, கருவேப்பிலை, கடுகு எல்லாத்தையும் கொஞ்சம் வினாக்கிரி ஊற்றி நல்லா பட்டு மாதிரி அரைச்சிக்கணும். உங்களுக்கு அம்மியில் அரைக்கிறது கஷ்டம் அப்படின்னா தாராளமாக மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலும். நான் வந்து ஃபஸ்ட்டுக்கே இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் ஈச்சப்பழத்தை அரைச்சிக்குவேன். நீங்கள் ஜாரில் அரைக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றுக்கு போட்டே உங்களுக்கு அரைச்சிக்கலும். ஈச்சப்பழத்தோட விதையை நீக்கி வச்சுக்கோங்க. இப்போ தான் நல்லா துண்டு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ் அளவுகள் எல்லாம் நான் சப்டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திப்பேன், வேணும்டா பார்த்துக்கோங்க. கட்டாயமாக இந்த அச்சாருக்கு போடுற கேரட், கறி கொச்சிக்காய், வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஈரம் போக தொடச்சி வச்சுக்கணும். அப்போ தானே உங்களுக்கு நிறைய நாளைக்கு இந்த அச்சாறு பழுதாகாமல் வைக்கலும். இப்போ அரைச்ச ஈச்சப்பழம், அதுக்கப்புறம் அந்த கடுகு, வெள்ளைப்பூட்டு விழுது, அதோட தேவையான அளவு கொச்சிக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நிறம் மட்டும்தான் நிற்கிது, உரப்பு குறைவாய்க்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலும், நல்லா சிவப்பு கலர் ஆயிக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அதோட சரக்குத்தூள், நச்சீரகத்தூளும் வேணும்டா கொஞ்சம் சேர்த்துக்கலும். அதோட கொஞ்சம் வினாக்கிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் வினாக்கிரி தான் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சீனி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துடணும். நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நல்லா இறுகி வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கணும். சில பேருக்கு அச்சாறு வந்து நல்லா இறுக்கமாக இருந்தால் விருப்பம், சில பேருக்கு கொஞ்சம் லூஸாக அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் விருப்பம். இப்போ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவு வரைக்கும் இறுக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் முந்தின ஆண்டு ராவு செய்கிறீங்க அப்படின்டா அடுத்த பகல் சாப்பாட்டுக்கு வந்துட்டு அச்சாறு சரியாக வரும். இல்லை நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்டா இந்த கன்சிஸ்டன்சியை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுத்தீங்க அப்படின்டா அச்சாறு வந்துட்டு சரியான பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறின பிறகு நான் இடையே கொஞ்சம் கறி கொச்சிக்காய், சின்ன வெங்காயம், கேரட், அதோட பச்சை கொச்சிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்டா அச்சாறு வந்துட்டு ரெடி ஆயிரும். இதை ராவைக்கு செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் பகல் சாப்பாட்டுக்கு வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் விட்டு சரியான பதத்தில் வைக்கும். உடனே செய்யணும் அப்படின்டா அந்த பேஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ அச்சாறு வந்துட்டு சரியாக வரும். சர்வ் பண்ணக்குள்ள உங்களுக்கு வேணும்டா தக்காளி சோஸ் போடலும். ஸ்டோர் பண்ணக்குள்ள கட்டாயம் நல்லா கிருமி நீக்கம் செய்யப்பட்ட போத்தலில் போட்டு அடைச்சி வைக்கணும். அதோட இன்றைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகிக்குது அப்படின்றதால நோம்பு திறக்கிறதுக்கு பருப்பு வடை செய்வோம் அப்படின்னு தான் பருப்பு அரைச்சிட்டிக்கிறேன். நான் எப்போவுமே வேலை வந்து எனக்கு கூடுதலாக இருக்கிற நாளைக்கு
கடையில் ஷோர்டிட்ஸ் வாங்காமல் இப்படி பருப்பு வடை செஞ்சுக்குவேன். அது லேஸ் ஆயிக்கும். அதுக்கப்புறம் பெருநாளை கொஞ்சம் லட்டு செய்வேன் அப்படின்னு தான் நெய் போட்டுட்டிக்கிறேன். கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதில் கஜுவை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி லேசான நிறம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அது லேசான நிறம் வரக்கலையே அதில் இந்த காய்ந்த திராட்சை ப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டு நல்லா பலூன் மாதிரி ஊதி வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதோட நான் ஈச்சப்பழத்தை வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு இப்படி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு நெய்யில் நல்லா பிரட்டி எடுத்துடணும். பிரட்டி இது எல்லாத்தையும் வறுத்து இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சப்பறம் அதே நெய்யிலே ரவை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துருங்க. அப்போ குட்டி குட்டியாக இருந்தால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ போட்டு 3லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குறைஞ்ச நெருப்பு வச்சு இதை வறுத்துக்கணும். அதை விட கூடுதலாக நீங்கள் வறுக்கவே வேணும். இப்போ லட்டு வந்துட்டு டேஸ்ட் ஆகிக்காது. அதோட கொஞ்சம் டெசிகேட்டட் கொக்கோனட் நான் சேர்த்திக்கிறேன். ஏன் டெசிகேட்டட் சேர்க்குறா அப்படின்னா நிறைய நாளைக்கு வெளியவே இந்த லட்டை வந்து உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் டெசிகேட்டட் கொக்கோனட் பாவிக்கணும். அப்படி இல்லாட்டி வீட்டில் திருகிற தேங்காவை வந்துட்டு பேனில் போட்டு கொஞ்சம் நல்ல ஈரம் போக வறுத்து விட்டுட்டு சேர்த்துக்கலும். அப்போ நிறைய நாளைக்கு லட்டு வந்துட்டு பழுதாகாமல் வைக்கும். கட்டாயமாக குறைஞ்ச நெருப்புலே அந்த தேங்காய் லேசாக நிறம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ அதோட தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. உங்களோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து சேர்க்கலும். சில பேருக்கு இந்த சீனி வந்து லட்டில் கடிப்படுறது அவ்வளோவா விருப்பம் இருக்காது. அப்போ அப்படியானவங்க சீனியை நல்லா மிக்சி ஜாரில் பவுடர் ஆக்கிட்டு சேர்த்துக்கலும். வேணும்னா உங்களுக்கு இந்த கலவைகளுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலும், நல்லா மணமாய்க்கும். எங்களோட ஊட்டாக்கள் விருப்பம் இல்லை அப்படின்றதால நான் சேர்க்கலை. அதோட ஏற்கனவே வறுத்து வச்ச கஜு ப்ளம்ஸ் இந்த ஈச்சப்பழம் அதையும் போட்டு நல்லா பிரட்டிக்கணும். டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. அதோட இந்த லட்டை நாங்கள் நல்ல ஒரு ஷேப்புக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக இந்த கண்டென்ஸ்டு மில்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டின் பால் மில்க் மேட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள், அதில் கொஞ்சமாக சேர்த்து பிரட்டிக்கணும். உங்களுக்கு இதுக்கு பதிலாக தாராளமாக பால் சேர்க்கலும். போட்டு நல்லா இப்படி கிளறி பாருங்கள். அந்த லட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஷேப்புக்கு பிடிக்கலுமா இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். இப்போ பார்த்தாண்டா நான் ஊற்றின அளவுக்கு எனக்கு நல்லா ஒரு இந்த ஷேப்புக்கு பிடிக்கலும் ஆயிக்குது. அப்போ நான் இறக்கிற போகிறேன். இந்த மில்க் மேட் வந்து இது ஆறாரவே கொஞ்சம் கல்லாகும். அப்போ நீங்கள் கொஞ்சம் சூட்டோட பிடிச்சிடணும். அப்படி இல்லை ஆறிட்டு அப்படின்றாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு உங்களுக்கு விரும்பின ஷேப் எதுன்றாலும் பிடிச்சிக்கலும். கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிங்க அப்படின்டா உதிராமல் நல்லா பர்ஃபெக்ட் ஷேப்பில் இக்கும். அப்போ அந்த வேலையை நான் மாமிட்ட கொடுத்துட்டேன். ஏன்டா எனக்கு இப்போ மாசி சம்பல் செய்ய வைக்குது அப்படின்றதால மாசி சம்பல் வந்துட்டு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணும்டா வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், பார்த்துக்கலும். இது வந்து எங்களோட ஒரு ஸ்பெஷல் மாசி சம்பல். நாங்கள் எப்போவுமே மாசி சம்பல் கொஞ்சம் தேங்காயும் வறுத்து சேர்த்துக்குவோம். சில பேர் பொரிச்சியும் சேர்ப்பாங்க. என்ன அப்படின்றதால நான் எப்போவுமே வறுத்து தான் சேர்ப்பேன். மற்ற இடங்களில் நான் பார்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் மாசி 2 மட்டும்தான் போட்டு செய்வாங்க. ஏழும்டா இந்த ரெசிபியை ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட் ஆகிக்கும். அதோட மாமி வந்துட்டு எல்லா லட்டையும் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ அதை தான் பக்கெட்டில் போட்டு மூடி வைப்போம் அப்படின்ட்டு போட்டுட்டிக்கிறேன். இப்படி நீங்கள் லட்டு செஞ்சீங்க அப்படின்னா இது லேசில் உதிரவும் மாட்டாது, அதே நேரம் கல்லாவும் மிக்காது. டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஏழும்டா கட்டாயம் இந்த ரெசிபியை ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ எனக்கு வந்துட்டு மாசி சம்பல் செய்யணும், அந்த வேலை தான் நான் செஞ்சுட்டிருக்கிறேன். மாசி சம்பளெல்லாம் இப்படி பிரட்டின பிறகு இதையும் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்டா எனக்கு பெருநாளைக்கு முந்தினண்டு உள்ள வேலை மிச்சமாகவே முடிஞ்சு பட்டர் கேக் மட்டும் நான் ராவையில் கொஞ்சம் செஞ்சேன்.
பட்டர் கேக் ரெசிபியும் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறதால நான் வந்து அந்த ரெசிப்பியை இதுளுக்கு இன்க்ளூட் பண்ணலை. வேணுமெண்டா அந்த கேக்கோட ரெசிப்பியையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், பார்த்துக்கோங்க. அப்படியே மாசி சம்பளையும் நல்ல ஒரு மண் சட்டிக்கே போட்டு வச்சிடுறேன். ஏண்டா மிச்சமைக்கிற எண்ணெயெல்லாம் வந்து மண் சட்டி இழுத்துரும். இப்போ என்ன செஞ்சுட்டிருக்கிறேன் அப்படின்னா, பெருநா உடுப்பு வந்து எல்லாத்தையுமே கழுவி போட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகி உடுப்பு வாங்கியிருந்தாங்க. அதோட புள்ளைகள்ட ஒரு 2 உடுப்பு இருந்துச்சு கழுவுறதுக்கு, அதெல்லாம் தான் கழுவிட்டிருக்கிறேன். அப்படியே பார்த்தாண்டா எனக்கு வடை பொரிக்கிறதுக்கும் டைம் சரியாயிட்டு. இன்றைக்கி பருப்பு வடை அப்படின்றதால பருப்பெல்லாம் மறைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா டைம் ஆகலை மட்டும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வேலை கூடின நாளைக்கு எப்போவுமே பருப்பு வடை செஞ்சுக்குவேன். ஏன்னா கடையில் வாங்குகிற ஷோர்டிட்ஸ் வந்து எங்களோட வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் வடையாலும் வீட்டிலே செஞ்செடுக்கிறது வந்துட்டு எனக்கு திருப்தியாயிக்கும். பருப்பு வடையும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தாரேன். அப்போ அப்படியே நோன்பு திறக்கிற டைமும் சரியாயிட்டு கடைசி நோன்பு வந்துட்டு கவலையோட திறந்தோம். ஏண்டா நோன்பு வந்துட்டு அதோட பெய்த்துது இல்லையா. அப்போ என்ற சிம்பிளான ஈதுக்கு முந்தின நாள் வந்துட்டு இப்படி தான் பெய்த்துச்சு. அளவாக சாப்பிடுங்க. அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.